warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala Rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக ஹஜ்ஜை பற்றி பேசி வருகிறோம். அந்த ஹஜ்ஜில் சுருக்கமாக சில தகவல்களை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜி என்பதும் உம்ரா என்பதும் எப்படி நாம் தொழுகிறோமோ அது மாதிரி மிகவும் ஈஸியான ஒரு காரியம்தான். ஆனால் அதை கஷ்டம் போல வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். நாம் இறுதியாக சை என்று சொல்லக்கூடிய சஃபா மர்வாவில் ஓடுகிற அந்த விஷயத்தை முடித்திருந்தோம். அதற்கு முன்பாக இன்னும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது அது நமக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக நாம் பார்க்குற இந்த காபா இருக்குல்ல, இந்த காபாவில் பின்பக்கம் அந்த வளைவாக ஒரு இடம் இருக்கும், ஹிஜ்ர்னு சொல்லுவாங்க அரபியில். இருக்கு அந்த ஹிஜ்ர் என்ற பகுதியில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நின்று தொழுவதாக ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு அங்கே முன்னே எடுத்துக் கொண்டு போய் உள்ளே போய் தொழுதே ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்லுகிற ஒரு காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வது மக்காம இப்ராஹிம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது காபாவுடைய அந்த ஹஜ்ரே அஸ்வத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற வலது பக்கம் இருக்கிற எல்லா இடங்களையும் குறிக்கும். பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்று சொன்னால் அவர் எல்லா இடத்துலையும் தொழுதிருப்பாங்க. குறிப்பிட்ட இடம் அப்படின்னு இவர்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று முன்னே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கூட விபத்து ஏற்படுகிறது அந்த வளைவாக இருக்கிற பகுதி. ஆரம்பத்தில் நம்ம அதிக ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் அந்த வளைவான பகுதியை சேர்ந்துதான் காபாவாக இருந்தது. முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் போது அந்த ஹிஜ்ரோடு சேர்த்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனுடைய அடிப்படையை உயர்த்துறாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்டது. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து ஃபவுண்டேஷனை உயர்த்தி இந்த அளவு கட்டிருக்கிறாங்க. அப்படி கட்டும்போது அந்த ஹிஜ்ருடைய பகுதி சேர்ந்து தான் கட்டியிருக்கிறாங்க, வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டும் பொழுது அங்கே ஹலாலான பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க. எந்த ஒரு திர்ஹம் கூட ஹராமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வசூல் பண்ணும் பொழுது அங்கே போதுமான அங்கே பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால அந்த ஹிஜ்ர் பகுதியை விட்டு இப்போ இருக்கிற அமைப்பு சதுரமாக கட்டியதாகவும் வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுது. அதையும் நம்ம தகவலுக்காக வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சென்ற அங்கதான் சம்சம் கிணறு இருந்தது ஆரம்பத்தில். சம்சங்களோட அடி மேல் பகுதி தான் அது. சம்சம் கிணறு ஆரம்பத்தில் நம்ம பார்க்கலாம் கண்ணாடி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் பில்டிங் கிடையாது. இருக்கும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி சொல்லிட்டு அவர் கும்பமாக இருக்குல்ல, அது பக்கத்தில் எங்கே பார்க்கலாம். அது மாதிரி தான் அப்போ இருந்தது. ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ கண்டிச்சு நம்மளுக்கு தெரியாது. இப்போனா ரேர், பார்க்க முடியாது. அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் காலடி இருக்குல்ல, அதெல்லாம் துருக்கி ஆட்சியாளர்கள் செயற்கையாக ஏற்படுத்தியது. துருக்கி ஒரு இடத்துல அந்த ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருந்தது. நம்ம அப்துல் அஜீஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செயற்கையாக சில விஷயங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதில் உள்ளதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி என்று சொல்லி அந்த கூம்பு போன்று இருக்கிற பகுதி. அங்கேயும் போய் மக்கள் போய் முன்னெடுத்து பார்த்துட்டு கேள்வி பார்ப்பாங்க. அங்கே ஒரு கூட்டம் போடும். நான் அப்புறம் கண்ணில் ஒத்திக்குவாங்க. கண்ணில் ஒத்திட்டு பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. இப்ராஹிம் காலையில் யாரும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அப்போ கிடையாது.
அது பார்க்கும்போது அவங்களுக்கு பொய்ன்னு தெரியும். ஆனால் அவங்க வச்சுட்டாங்கிறதுக்காக துருக்கி அரசாங்கம் வச்சுட்டாங்க, இவங்க வந்து அதை வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்க, அது அப்படியே இருக்கணும்னு சொல்லி இது ஒரு தகவலுக்காக வச்சிங்க. அதுக்கு பிறகு நம்ம சைக்கு போகிறோம்ல, அந்த சபாவிலிருந்து மருவாவுக்கு போகிறோம் இல்லையா, அப்போது இந்த அமைப்புல கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி கட்டட அமைப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து பில்டிங் கட்டி 4 ஃப்ளோர் கட்டி ஏசிலாம் போட்டு பிசிஆர் இருக்கலாம் இப்படிலாம் இப்போ கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்போ இருக்கிற அமைப்புலாம் கிடையாது. அந்த சபாவுடைய மலையே கொஞ்சம் உயரமாக இருக்கும். அப்போ இப்போலாம் தரமட்டமாக வச்சுருக்காங்கல்ல, கொஞ்சம் உயரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்தில் அந்த மலை ஏறி காபாவை நோக்கி தோசைதாக அது சிரமம் பார்ப்போம். சபா மரம் மேலே ஏறுவாங்க. ஏறின பிறகு அந்த ஏறிட்டு காபாவை பார்ப்பாங்க. அங்கேருந்து தோசை வந்து திருப்பி மலையிலிருந்து கீழே இறங்குவாங்க. இறங்கி திருப்பி நடந்து வருவாங்க. நடந்து வந்து இடையில வந்து பத்னூல் வாதி அப்படின்னு ஒரு இடம் இருந்தப்போ, பத்னூல் வாதின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்ல வாதிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஓடைன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஓடுகிற ஓடை. அந்த இடையில வந்து அதாவது சபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில பத்னூல் வாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை இருந்தது. அங்கே இறங்கிற சுத்தம் கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க அந்த இடத்துலலாம். அப்படி சொல்லும் போது இங்கே தான் வந்து ஹாஜராமா ஓடினாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பு சொன்னதாக அதிசயமாக பார்க்குறோம். இந்த இடத்துல ஹாஜராமா ஓடின இடம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அதிசயம் நம்மளுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு 5 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் ஹாஜர் அலிஸ்லாம் அவர்களுடைய ஓடின மாதிரி நம்மளோட ஓடணும்னு சொல்லி இப்போ போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி இது கிடையாது. ரியாலிட்டி என்பது மலையாக இருந்தது சபா, மருவா வந்து மலையாக இருந்தது. இடைப்பட்ட அந்த இடம் வந்து பத்னூல் வாதி என்று சொல்லி ஒரு பள்ளமாக அந்த இடம் இருந்தது. அந்த தண்ணி கூட ஓடிக்கொண்டு இருப்பதாக நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த எழுதி வைத்திருக்காரு. புத்தகங்கள் அந்த புத்தகம் மக்கள்கிட்ட கிடைக்கும். இது போன்ற வரலாற்று குறிப்புகள் வந்து நம்ம தமிழில் இன்னும் வரல. அது வந்து நீங்கள் காபாவுக்கு போனீங்கன்னாக்கா நூலகம்னு சொல்லி மேலே வச்சுருக்காங்க 3வது ஃப்ளோரில். அங்கே போனால் எல்லா மொழிகளிலுமே அங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தமிழில் கிடையாது. உருதுல இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அரபியில் இருக்குது. அந்த கிதாபுகளில் ஒன்று ரேராக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று குறிப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி இருக்குதோ, ஆனால் இப்போ அப்படிதான் செய்ய முடியும் வழியில். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு தான் அதிகமாக உலக அளவில் வந்து இந்த நம்ம போகிறதுக்கான அந்த விஷயம் வந்து ஈஸியானதுனால மக்கள் கூட்டம் பெருகா இல்லையா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதனால அவங்க வந்து வசதிகளை அதிகமாக ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப எளிமையாகவும், இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல மலைகள் இருந்தது. நல்லா பார்த்துருக்குறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போ எங்கே நம்ம வந்து செய்ய ஓடுறோமோ அங்கெல்லாம் மலைகள் இருக்கும். அதே மாதிரி தவறு பண்ணுற இடம்னா இந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்காது, சுற்றி பில்டிங் இருக்கும். இன்னும் வெளியே வந்தீங்கன்னா அந்த 79ஆம் நம்பர் கேட்டு வெளியெல்லாம் வந்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, உடச்சி எழுந்து மக்கள் வருவதற்காக தவாஃபை வந்து விரிவுபடுத்திருக்காங்க. 4 ஃப்ளோர் கட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இதெல்லாம். அப்போ நம்ம வந்து எதுக்காக இருந்தால் அவங்க செய்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அங்கே போட்டிருக்கிற அந்த சிம்பல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஓட வேண்டும், அங்கே நிற்க வேண்டும், இங்கே போய் தோசை வேண்டும், இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சது. ஆனால் அதே பிளேஸாங்கிறத நம்ம வந்து ஆய்வு செய்யணும் அவசியமே இல்லை. தகவலுக்காக சொல்கிறேன். வரலாற்று குறிப்புகள் வச்சு நம்ம சொல்கிறத தவிர அது வந்து அங்கே ஆஜராமா அங்கே இருந்தால் ஓடினாங்களா, சபாவிலிருந்து மறுவாரிக்கு ஓடுனதாக இருக்குது, அதிசயம் இருக்குது. ஆனால் மென்ஷன் பண்ணி கரெக்டாலாம் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோம். இது ஒரு சட்டம். அங்கே கொஞ்சம் ஓடணும், திருப்பி மறுவாரிலேருந்து சபாவுக்கு வரும்போது அங்கே அதிகமாக நேராக போட்டிருப்பாங்க, அங்கே கொஞ்சம் ஓடிக்கணும். ஓடும் போதெல்லாம் அந்த ஆஜராமா அவர்கள் வந்து தண்ணிக்காக ஓடி அந்த ஞாபகம் வரணும். மொத்தமே ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் வந்து எங்கே தொழுதாங்க, எப்போ சத்தம் தண்ணி கொடுத்தாங்க, ஆஜரம்மா ஓடின இடம், இவையெல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் நமக்கு வச்சிருக்காங்க. ஹஜ்ஜி உம்ரா எதுக்காக, ஆரம்பத்தில் இவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உலகம் அளிக்கின்றவரை அல்ல அதை வந்து ஒரு வழிமுறையாக நமக்கு வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம சரியாக செஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா எல்லா பாவங்களும் அழிப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடங்கள் எல்லாம் நாம் பார்க்க இடங்கள்லாம் இப்போ வந்து பேங்க் பண்ணப்பட்ட இடமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இவைகளெல்லாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைப்பு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைப்பு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைப்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் பண்ண நினைப்பு, இவைகளெல்லாம் ஒன்று கூடி இருக்கிற
ஒரு நிகழ்ச்சியாக அதை நாம் வந்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு இதில் அங்கே நடக்கிற பல்வேறு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல நம்ம வந்து கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. ரொம்ப தெளிவாக நீங்கள் ஹஜ்ஜு போகிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அங்கே துவா செய்கிறது, படிச்சுக்கிட்டே போகிறது, அங்கே போய் ஒவ்வொன்று கத்துறது, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தடுக்க முடியல. காரணம் என்னன்னா பல்வேறு நாடுகளுக்கு வர்றாங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து அதை நம்ம கண்டுக்காம ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நிதானமாக நம்ம இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக நமக்கு வர வேண்டிய விஷயம் ஹஜ் உம்ராவில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு போன்ற விஷயங்களை ஞாபகம் வந்து அதை திக்கரமாக அமைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம வந்து மேலதிகமாக தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு பிறகு அந்த மர்வாவுக்கு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து அங்கே வந்து குர்ஆன் வசனம் இருக்குது. அவங்க வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க மக்காவாசிகள்லாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஹோமத்தை செஞ்ச பிறகு பயத்தை அவங்க வந்து எடுத்துட்டான். அதனால இவங்க வந்து எந்த விதமான பயம் இல்லாமல் மொட்டை அடிப்பவர்களாகவும் முக்கஸ்ரீன்களாகவும் வருவார்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யலாம். முஹல்லிகீன முக்கஸ்ரீன்னு ஆயத்து வருது. மொட்டை அடிக்கலாம் அல்லது முடியை குறைத்துக்கலாம், ரெண்டுக்குமே சமநன்மை தான் நல்லா சொல்லியாச்சு இல்லையா? அங்கெல்லாம் பிரித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி சில அறிவிப்புகள் அவர் தான் செய்யுது. மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா குர்ஆனுக்கு வந்து கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம அதை வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா குர்ஆன் தெளிவாக இருக்குது. மொட்டை அடித்தாலும் முடியை குறைத்தாலும் ஒரே மாதிரியான நன்மை தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த கத்திரிக்கோட கையில் எடுத்துகிட்டு போடுவாங்க. முடியை வந்து இந்த பக்கம் முடி கொஞ்சம் வெட்டி அங்கே போட்டுருவாங்க, இந்த பக்கம் கொஞ்சோண்டு இங்கே கொஞ்சம் தலையில் போகணும். பெண்கள் அப்படித்தான். இதெல்லாம் வந்து காட்டி கொடுக்கல. முக்கஸ்ரீன்னு சொன்னாக்கா குறைக்க வேண்டும், ஒரே லெவலாக குறைக்க வேண்டும்னு அர்த்தம். கொஞ்சம் சில பேர் பார்த்து வேற நாட்டுக்காரங்க பார்த்து என்ன பண்ணுவான், ஒரு 30 இருக்கும், அங்கே என்ன பண்ணணும் கொஞ்சம் வெட்டி போட்டு போடுவாங்க. பெண்கள் அப்படித்தான். எல்லாருக்குமே வந்து முழுமையாக ஒன்று மொட்டை அடிக்கணும், அது முழுமையாக ஒரே லெவலாக அதை குறைக்க வேண்டும். அதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அந்த இடத்துல மொழி கட்டவே கூடாது. அந்த இடத்துல இங்கே மருவாமலையில் தான் ரொம்ப கட்டுப்படுறது நாங்களாம் பார்த்துருக்குறோம். அங்கே கட்டப்படக்கூடாது. நேராக அவங்க வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் திருப்பி எங்கே வந்து அவங்களுக்கு தங்க முடிவு இருக்கிறதோ அங்கே வந்து முழுமையாக முடிவை கொண்டு வந்து லாஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முடியை குறைப்பதோ அல்லது மொட்டை அடிப்பதோ இல்லை என்பதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது போன்ற ஏராளமான செய்திகள் மார்க்கத்துக்கு மரண செய்திகள் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்காம சார்லாம் சரியாக காட்டி கொடுத்த அடிப்படையில் நம்ம செய்யணும். ரொம்ப எளிமையாக இருக்குது சார்லாம். அதுக்கு பிறகு வினாவுக்கு போனது அங்கே தங்கியது போன்ற விஷயங்கள் சார்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அப்போ எளிமையாகத்தான் இது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கஷ்டமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் போகும்போது சார்லாம் அதை மிக எளிமையாக நம்ம ஓனாவே செய்கிற மாதிரியே ஒரு விஷயத்தில் தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த வகுப்புகள் நடைபெறுது என்பதையும் சொல்லிக்கிறோம். சார் அடுத்த வாரம் வினாவை வந்து ரசூலா எங்கே தங்கினாங்க, அங்கே என்ன துவா செஞ்சாங்க, இப்போ இருக்கிற நிலைமை என்ன. வினாவை பொறுத்த வரைக்கும் ரசூலா தங்கின வினாலாம் இப்போ கிடையாது. ரசூலா வந்து மஸ்ஜித் கைப்புன்னு சொல்லி ஒரு சின்ன இடம் தான் ரசூலா தங்கினார். மஸ்ஜித் கைப்புன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ வந்து பெருசாக கட்டியிருக்காங்க. அதை நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ரசூலா தங்கின இடத்துல இப்போ யாரும் தங்கிறது கிடையாது. அவங்க வந்து மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் உட்கார முடியும். பாக்கியெல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் இன்னைக்கு வந்து டென்ட் அமைத்து கொண்டு அவங்க செஞ்சுருக்காங்க. ரசூல்லா உட்கார்ந்து தான் உட்கார போகிறாங்க நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல்லா எங்கே தங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஹைப்புங்கிற பள்ளிவாசல் கூட மிக பிரம்மாண்டமாக அவங்க கட்டி வைத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லலாம். அப்போ எந்த விஷயத்துலையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் ரசூலா செஞ்ச மாதிரியே செஞ்சு போகிறேன்றதுலாம் சில விஷயத்தில் வந்து நமக்கு எடுபடாது. ரசூலா அங்கே வந்தாங்க, வினாவுக்கு வந்தாங்க, அங்கே தங்கினாங்க, அப்படி கூட போய் தங்குறோம். இங்கே தான் தங்கினாங்க தான் அங்கே அடிச்சுக்கிட்டு போகிற கூட தான் இருக்குது. மதியம் டைமுக்குள்ள 14 சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் வந்து அங்கே வாசல் இப்போ திறக்க மாட்டாங்க. அவங்க வேறு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் தான் திறப்பாங்க. அங்கே முட்டி மோதிட்டு போகிறது. என்ன காரணம்னு சொன்னாக்கா விளக்காரம் தாங்க. ரசூலா உட்காந்துருந்தா உட்கார பண்ணிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். குறிப்பாக எஜிப்சியன் வந்து அதிகமாக வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக செயல்படுவாங்க. எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் நம்ம ரசூல் சந்தமாக தங்கிட்டாங்க. மீனாங்கிற இடத்துல கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அழகாக தங்கிட்டு ரசூலா என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. அதை தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அங்கே என்னென்ன துவா செஞ்சாங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து வருகாலத்தில் பார்ப்போம். வாசகத்தான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உதயம் சொல்ல